வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க. நம்ம உடம்புல நெறைய உறுப்புகள் இருக்கு. ஸோ, அதுல முக்கியமான ஒரு உறுப்பு இதயம். இன்னும் நெறைய உறுப்புகள் இருக்கு. ஆனா, இதயமும் ஒரு முக்கியமான ஒரு உறுப்பு தான். ஸோ, அந்த இதயத்த ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? நான் ஏன் இன்னைக்கு இத பத்தி பேசுறேன் அப்டின்னா, சமீப காலமா நெறைய பேருக்கு இந்த ஹார்ட் அட்டாக் பிரச்சனை, இன்னும் நெறைய ஹார்ட் ரிலேட்டட் பிரச்சனையெல்லாம் வருது. சின்ன ஏஜ் ஐ மீன் சின்ன வயசுல உள்ளவங்களுக்குமே இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் வருது. ஸோ, அதுக்கு காரணம் என்ன அப்டின்னு பார்த்தோம்னா, நம்மளுடைய மோசமான லைஃப் ஸ்டைல் தாங்க. ரொம்ப நேரம் நம்ம உட்கார்ந்தே இருக்கிறது, உடலுக்கு எந்த உழைப்பும் குடுக்காம இருக்கிறது, அன்ஹெல்த்தியான ஃபுட்ட சாப்பிடுறது, இதெல்லாம் தான் மெயின் ரீசனா இருக்கு. சரி, இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு பெஸ்ட்டான வழிங்க. வாக்கிங் தாங்க. நீங்க இதுக்கு ஓ நீங்க இத பண்றதுக்கு உங்களுக்கு எக்யூப்மெண்ட்ஸோ, இல்ல ஜிம்முக்கு போகணுங்கிற அவசியமோ எதுவுமே தேவையில்ல. சிம்பிளா டெய்லி உங்க உடம்புக்காக ஒரு 30 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுங்க. அதுவே போதுமானது. உங்க வீட்டுக்கு வெளியில இடம் இருந்தா நடங்க. கிரவுண்ட் இல்ல பார்க் பக்கம் போங்க. பொறுமையா, நிதானமா கைய வீசி நடந்துட்டு வாங்க. உங்களோட இதயம் ஆரோக்கியமா இருக்கும். ஸோ நான் சொன்ன மாரி தான் இந்த மோசமான லைஃப் ஸ்டைல்னால நெறைய ஹார்ட் டிசீஸ் வருது. நெறைய பேருக்கு ஸ்ட்ரோக் வருது, ஹார்ட் அட்டாக் வருது, ஹைப்பர் டென்ஷன் வருது. இன்னும் நெறைய பிரச்சனையில மக்கள் மாட்டிட்டு முழி பிதுங்கி நிக்கிறாங்கன்னு தான் சொல்லணும். சரி, ஆனா இந்த பிரச்சனைய எப்படி வாக்கிங் சரி பண்ணும்? இவ்ளோ பிரச்சனைய சரி பண்ணிடுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உண்மதாங்க. இது ஒரு சின்ன ஒரு விஷயமா உங்களுக்கு படும். ஆனா இதோட பெனிஃபிட்ஸ் ஜாஸ்தின்னு தான் சொல்லணும். இந்த வாக்கிங் போறதுனால உங்களுடைய பிளட் கொலஸ்ட்ரால் நார்மல் ஆகும். அதே மாரி ஹை பிபி உள்ளவங்களுக்கும் அது கண்ட்ரோலுக்கு வரும். இன்னொன்னு ஹார்ட்டுக்கு போகக்கூடிய அந்த ஆர்டரீஸ் இது எல்லாமே ஹெல்த்தியா இருக்கும். அதுதான் ரத்தத்த எடுத்துட்டு போகும். ஸோ அது ஹெல்த்தியா இருக்கும். இன்னொன்னு ஒபீஸா இருக்கிறவங்க வாக்கிங் போகும்போது வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அத தடுந்து அவங்களுக்கு ஹை பிபி இந்த மாரி பிரச்சனைலாம் வராம பார்த்துக்கலாம். எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமானது தூக்கங்க. நம்மளுக்கு தூக்கம் நல்லா இருந்தா, நம்முடைய இதயம் ஆரோக்கியமா இருக்கும். இதயம் மட்டும் இல்ல, டோட்டல் பாடியே நல்லா இருக்கும். ஸோ தூக்கத்த நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணும். வாக்கிங் போறதுனால ஸ்லீப் குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகும். இன்னொன்னு ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் இதயத்துக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குன்னு தாங்க சொல்லுவேன். ஸோ ஸ்ட்ரெஸ் இல்லாம பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு வாக்கிங் போங்க. வாக்கிங் போகும்போது உங்களுடைய ஹாப்பி ஹார்மோன்ஸ் எல்லாமே செக்ரீட் ஆகும். ஸோ நீங்க ரொம்ப எனர்ஜெட்டிக்கா, ரொம்ப பெட்டரா ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. வாக்கிங் போறது ரொம்ப நல்லது. இவ்ளோ நல்ல விஷயங்கள் நமக்கு கிடைக்குது. இது ஒரு சாதாரண விஷயமா உங்க எல்லாருக்கும் படலாம். ஆனா, உங்க உடம்புக்கு நீங்க குடுக்குற அசைவுகள் மூலியமா இவ்ளோ நன்மைகள் நடக்குது. நீங்க ரொம்ப 1 மணி நேரம், 2 மணி நேரம் நடக்கணும்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஒரு 30 மினிட்ஸ் நடங்க. ஸோ அதுவே போதுமானது. 30 மினிட்ஸ் நடங்க. ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட் பண்றீங்க. உங்களுக்கு கஷ்டமா இருக்கும்னு நெனச்சீங்கன்னா, ஒரு 20 மினிட்ஸ் பொறுமையா வாக் பண்ணுங்க. எதையுமே பொறுமையா ஆரம்பிங்க. பொறுமையா நடங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா உங்களுடைய டைம இன்கிரீஸ் பண்ணுங்க. 30 மினிட்ஸ் ஆக்குங்க. இல்ல உங்களுக்கு அதுக்கு மேலயும் நடக்க முடியுமா? 40 மினிட்ஸ் நடக்க முடியுமா? நடங்க. ரொம்ப 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 நல்லது. அதே மாரி ஜாயிண்ட் பெயின் உள்ளவங்க, இல்ல ரொம்ப வயசானவங்க, நடக்க கஷ்டப்படுறவங்க பொறுமையா நடங்க. டாக்டர் கிட்ட கேளுங்க. கேட்டுட்டு பொறுமையா வாக் பண்ணுங்க. அது ரொம்ப நல்லது. சில பேருக்கு நடக்கும்போது தல சுத்தல் பிரச்சனை இருக்கும். ஸோ அவங்கலாம் ஒரு டாக்டர கன்சல்ட் பண்ணிட்டு, அந்த தல சுத்தல் பிரச்சனைக்கு ட்ரீட்மெண்ட் எடுங்க. எடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்க வாக்கிங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ அதுதான் உங்களுக்கு ரொம்ப நல்லது. ஸோ இந்த ஒரு நம்ம செய்ற சின்ன விஷயம் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. அதோட ஹெல்த்தியாவும் சாப்பிடுங்க. ஸோ கண்டிப்பா உங்களுடைய இதயம் ஆரோக்கியமா இருக்கும். சந்தோஷமா இருங்க. தேங்க் யூ சோ மச்.